Question number 11. Find the value of x if 3x plus 5 is equal to 20. இப்போ 3x plus 5 is equal to 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 3x is equal to கொண்டு வரணும். அப்போ இந்த ப்ளஸ் பை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 20 minus 5 வந்துடும். ஸோ 3x is equal to 20 minus 5 பார்த்தீங்கன்னா 15. ஸோ x is equal to 15 by 3, that is nothing but 5. ஸோ x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5 சொல்லி கிடச்சிருக்கு. that is option B, that is the right answer. Question number 12. The perimeter of a rectangle is 40 cm. If the length is 12 cm, the breadth is என்ன கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிள்னுடைய பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் இருக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சம் பண்ணி தான் நம்மளே பெரிமீட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் இது 12 சென்டிமீட்டர், பிரெத்து பார்த்தீங்கன்னா இது பிரெத்து வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 into length plus breadth. ஸோ பார்த்தீங்கன்னா P is equal to லென்த் பிரெத்தை ஆட் பண்ணி போடணும். ஸோ லென்த் பிரெத்தை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பெரிமீட்டர் வேல்யூ வந்து 40 கொடுத்துறாங்க. ஸோ 40 போட்டுக்கலாம். ஸோ 40 is equal to the 2 into லென்த் பார்த்தீங்கன்னா 12 plus breadth. அப்போ பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ 40 by 2 is equal to length plus breadth, that is 12 plus B போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம லென்த்தோடைய வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். equal to 12 plus B. ஸோ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வரும். 4 கேன்சல் ஆனால் 2 வரும், அந்த 0 அப்படியே போட்டோம்னா ஸோ 20. ஸோ 20 is equal to 12 plus B. இப்போ இந்த 12 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தீங்கன்னா பிரெத்தோடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ 20 minus 12, breadth is equal to 8. ஸோ பிரெத்தோடைய வேல்யூ 8 இருக்குது. ஸோ ஆப்ஷன் A is the right answer. Question number 13. A bag contains 5 red balls and 3 green balls. What is the probability of picking a green ball? அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேக்கில் வந்து 5 ரெட் பாலும் 3 க்ரீன் பாலும் கிடக்குது. ஸோ ஒரு க்ரீன் பால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குதுன்னு உள்ளது தான் கொஸ்டின். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என் ஆஃப் ரெட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் போட்டிருக்கேன் ரெட் பால்ஸு, அண்டு ஜி போட்டிங்கன்னா க்ரீன் பால்ஸு. ஸோ அது 3 கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கட்டில் பண்ணணும். சாம்பிள் ஸ்பேஸ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 5 + 3ன்னு எழுதணும். ஸோ 5 + 3 is equal to 8 தான் நம்மளை பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் அதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா க்ரீன் பால்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கேட்டிருக்காங்க. வாய்ப்புனா ப்ராபபிலிட்டியுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது க்ரீன் பால் அடிக்க எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா n of g divided by n of s. ஸோ பார்த்தீங்கன்னா 3/8 சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணாவே 3/8. ஸோ 3/8 வந்து ஆப்ஷன் A, that is the right answer.